வணக்கம். ஸோ, இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங். இது 3 தான் என்ன தான் சொல்ல வருது இந்த 3 டெர்ம் அப்டின்னா என்ன? இது 3த்துக்குள்ள வித்தியாசங்கள் என்ன? அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இப்ப ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு அப்படிம்பாங்க. இப்ப எப்படி சொல்லலாம்னா, ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கங்களேன். ஆட்டோமேட்டட் கார் டிரைவிங். ஓகே. செல்ஃப் டிரைவிங். ஓகேங்களா? ஒரு கார் வந்து ஆளே இல்லாம ஓட்டுது. அ அப்ப ஓட்டுறப்ப சிக்னல் பார்க்குறப்ப அந்த கார் நிக்குது. ரெட் பார்க்குறப்ப நிக்குது. கிரீன் பார்க்குறப்ப அந்த அந்த கார் வந்து ரோட கிராஸ் பண்ணுது, போகுது அப்படின்ற மாரி. இன்னும் வேற ஒரு எக்ஸாம்பிள் அலெக்ஸாட்ட நம்ம சொல்றோம். "ப்ளே த சாங்" அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? "ப்ளேல ஏ.ஆர். ரஹ்மான் ஹிட் சாங்ஸ்" அப்படின்னு சொல்றோம். அது அந்த சாங் லிஸ்ட்லேருந்து ஏ.ஆர். ரஹ்மான் சாங்ஸ் எல்லாத்தையும் பொறுக்கி வந்து போடும். ஸோ நாம சொல்றத செய்யறது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா? நாம சொல்றத செய்யறது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது ஒரு மெஷின். அவ்வளோதான். எல்லாமே மெஷின் தான். இந்த இடத்துல ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் எல்லாமே மெஷின் தான். நாம சொல்றத செய்யறது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏற்கனவே ப்ரீ டிஃபைன்டா அதுக்கு நாம இருக்குது. அத வந்து சொல்லுது. அத சொல்றத செய்யுது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்க. இந்த இடத்துல சாஃப்ட்வேருக்கும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் ஒரு மைனர் டிஃபரன்ஸ் இருக்கு. சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது மனிதர்கள் உருவாக்கிய ஒரு கோடிங், புரோகிராமிங் அப்படின்றலாம். ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மனிதர்கள் உருவாக்குனது தான். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பட் சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னா, வி நோ த எக்ஸாக்ட் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் ஏஐல வந்து இது பண்ணுனா இதுதான் அப்படின்றத வந்து நாம ஏற்கனவே ஃபீட் பண்ணி இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு கார் போகுது. ரெட் சிக்னல பார்த்ததும் நிக்கணும் அப்படின்றது இந்த காருக்கு நம்ம புரோகிராம் பண்ணியிருந்தா கரெக்ட்டா அது நின்னுடும். ஓகேங்களா? அது எப்ப கிரீன் சிக்னல் வருதோ அப்பதான் அது பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லணும். ஓகேங்களா? இதுவே சாஃப்ட்வேர் அப்படின்னா, இப்ப நம்ம ஏதோ புரோகிராம் எழுதுறோம். 2+3 5ன்னு வரும். 5+3 8ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ தகுந்த ஏத்த மாரி அது மாறிக்கிட்டே வரும் சாஃப்ட்வேர்ல அப்படிங்கிறது. இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது பேசிக்கா இருக்கிறது. அது ஒரு 3 டைப் சொல்லுவாங்க. ஏஎன்ஐ, ஏஜிஐ, ஏஎஸ்ஐ. ஆர்ட்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ். மெயினா பேசிக்கா இருக்கிற ஏஐ வந்து நேரோ இன்டெலிஜென்ஸ் அப்படிம்பாங்க. அடுத்தது ஏஜிஏ ஆர்ட்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அல்லது ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் அப்படிம்பாங்க. அடுத்தது ஏஎஸ்ஐ ஆர்ட்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படிம்பாங்க. இந்த ஏஐயோட டைப்ஸ் எல்லாம் நம்ம பின்னாடி இன்னொரு வீடியோல இன் டெப்த்தா பார்ப்போம். அடுத்த டாபிக் மெஷின் லேர்னிங். மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சப்செட். ஓகேங்களா? ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அடுத்த லெவல் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது. ஆ இதோட மெயினா என்னன்னா, ப்ரெடிக்ஷன் பண்ணும். ப்ரெடிக்ஷன் அல்லது ஃபோர்காஸ்டிங். இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி நம்பளுக்கு சொல்றது. மோஸ்ட்லி இது என்னன்னா, டெக்ஸ்சுவலா இருக்கிறது தான் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது. டெக்ஸ்சுவலா மட்டும் தான் இருக்கும். மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு பேட்டர்ன் ரெகக்னைசேஷன். எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, டெக்ஸ்சுவலா தான் மெயினா கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் பேட்டர்ன் ரெகக்னைசேஷன் அப்படிங்கிறது. இப்ப மெஷின் லேர்னிங்க்கு ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு இமேஜ் ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப வந்து ஒரு மனுஷனையும், ஒரு குரங்கையும் நான் காமிக்கிறேன். மெஷின் லேர்னிங்ட்ட. இதுல எது குரங்கு அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னா, அதுக்கு முதல்ல தெரியாது. அப்ப நான் என்ன பண்ணணும்னா, குரங்க நான் ஃபுல்லா நெறைய குரங்கோட பிக்சர்ஸ அந்த மெஷின்ல ஃபீட் பண்ணியிருக்கணும். இதுதான் குரங்குன்னு நான் அதுகிட்ட சொல்லணும். குரங்குனா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்ட்டு. அதாவது ஒரு குரங்கு எக்ஸாம்பிள நான் ஃபீட் பண்ணக்கூடாது. லாட் ஆஃப் எக்ஸாம்பிள் ஓகேங்களா? குரங்கோட நெறைய படங்கள நான் அதுக்கு காமிக்கணும். இப்ப மனுஷனையும் குரங்கையும் காமிச்சா, அது குரங்குன்றத கரெக்ட்டா இதுதான் குரங்குன்னு சொல்லிடும். இப்ப குரங்கையும், நாயும் நான் காமிச்சு இதுல எது குரங்குன்னு கேட்டாலும், அது குரங்க கரெக்ட்டா காமிக்கும். இந்த இடத்துல அது என்ன பண்ணுதுன்னா, இதுதான் நாயின்னு அதுக்கு தெரியாது. ஆனா குரங்கோட பேட்டர்ன் அதுக்கு தெரியும். ஓகேங்களா? குரங்கோட பேட்டர்ன் அதுக்கு நல்லா தெரியும். குரங்குனா இப்படிதான் இருக்கும். குரங்கு இப்படிதான் நிக்கும். குரங்கு இப்படிதான் உட்காரும். அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதனால அது வந்து எக்ஸாக்ட்டா அத டிரான்ஸ்லேட் பண்ணி இதுதான் குரங்கு அப்படிங்கிறது அத காமிச்சது. இது ப்ரெடிக்ட் பண்றது. ஓகேங்களா? இந்த இமேஜ் இதுதான் இருக்கும் அப்படிங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் எ ப்ரெடிக்ஷன் அல்லது ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறது. இட்ஸ் எ டேட்டா விஷுவலைசேஷன். இந்த இடத்துல டேட்டா கேன் பி எ டெக்ஸ்சுவல், டேட்டா கேன் பி எ இமேஜ் எவ்ரிதிங். பட் என்னன்னா மெஷின் லேர்னிங் இஸ் எ டெக்ஸ்சுவல் ஃபார்மேட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் டேட்டா விஷுவலைசேஷன் அப்படின்ற இடத்துல டேட்டால நீங்க என்ன விஷுவலைசேஷன் பார்க்கறது. பார்த்துட்டு அந்த பேட்டர்ன உள்வாங்கிட்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றது தான் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது.
நெக்ஸ்ட் மூவிங் கான்செப்ட் வந்து டீப் லேர்னிங். ஓகேங்களா? டீப்ன்றது ரொம்ப ஆழமானது. மெஷின் லேர்னிங் விட அட்வான்ஸ் அப்படிங்கிறது. மெஷின் லேர்னிங் விட அட்வான்ஸ் அப்படிங்கிறது. இந்த மெஷின் லேர்னிங்ல வந்து ஒரு 3 டைப்ஸ் சொல்லுவாங்க. சூப்பர்வைஸ்டு லேர்னிங், அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங், ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே நம்ம இன் டெப்த்தா இன்னொரு வீடியோல நம்ம பார்த்துக்கலாம். மூவிங் ஆன் டூ த டீப் லேர்னிங். இந்த இடத்துல டெக்ஸ்ட்டு, இமேஜு, ஆடியோ, வீடியோ எல்லாமே வந்துரும். ஓகேங்களா? இந்த இடத்துல நோ இ இ இந்த டேட்டா அப்படிங்கிறது எல்லாமே சேர்ந்தது தான் டீப் லேர்னிங் அப்படிங்கிறது. இப்ப என்ன அப்படின்னா, இப்ப ஒரு இப்ப நம்மளுக்கு வந்து இப்ப ஒரு நோட்ல எழுதணும் அப்படின்னு நாம திங்க் பண்றோம். ஓகேங்களா? நம்ம நோட்ல ஒண்ணு எழுதணும்னு திங்க் பண்றோம். அப்ப மெயின் என்ன? நோட்ட தேட சொல்லும், பேனாவ எடுக்க சொல்லும். ஓகேங்களா? ஸோ என்ன கன்டென்ட் எழுதுறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மூளைக்கு என்ன சொல்லுதோ அத நாம எழுதுவோம். இது வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டி. இப்ப டீப் லேர்னிங் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ப பிரெயின்ல செல்ஸ், நியூரான் இருக்கிற மாரி, அதுக்கு ஒரு நியூரல் ஸ்கீமா அல்லது நியூரல் நெட்வொர்க்க நாம கிரியேட் பண்ணணும் அந்த மெஷினுக்கு. நியூரல் நெட்வொர்க்க நாம கிரியேட் பண்ணணும். ஸோ, அந்த நியூரல் நெட்வொர்க் என்ன பண்ணா, நான் என்ன நெனைக்கிறேனோ, அத செய்யின்னு அர்த்தம். ஓகேங்களா? நான் என்ன நெனைக்கிறேனோ, அத நீ செயல்படுத்து. அதாவது இப்ப நான் வந்து பேனா எடுக்கணும் நெனைக்கிறேன் அப்படின்னா, அது உடனே ஒரு பேனாவெல்லாம் இருக்கக்கூடாது. இருக்கிற பேனா எல்லாத்தையும் எடுத்து காமிக்கணும் எனக்கு. ஓகே. டீப்பா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகணும். ஓகேங்களா? டீப்பா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அது போறது தான் டீப் லேர்னிங் அப்படிங்கிறது. இந்த இடத்துல கம்ப்யூட்டர் விஷனரி, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படிங்கிறது. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படிங்கிறது. இப்ப இந்த நம்ம இந்தியா கண்டுபிடிச்ச இந்த சர்வம் ஏஐ. ஓகேங்களா? சர்வம் ஏஐ அப்படிங்கிற டூல் வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் 2மே யூஸ் பண்ணி தான் அந்த சர்வம் ஏஐ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பேசிக். அதிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டது தான் மெஷின் லேர்னிங். அதுல இருந்து ரொம்ப அட்வான்ஸ்டா வந்தது தான் டீப் லேர்னிங் அப்படிங்கிறது. இப்ப இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மெஷின் லேர்னிங் அப்படின்னா, ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைகிட்ட வந்து, "டேய் நீ இத தொடாத" அப்படின்னு சொல்றோம். அது தொடாம இருக்கும். "இத தொட்டீன்னா சுடும்" அப்படின்னு சொன்னா, ஓகே இது தொட்டா நம்மளுக்கு சுடும்ன்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட நம்ம சொன்னா அது தொடாது. சரி இந்த விளையாட்ட நீ இப்படிதான் விளையாடணும் அப்படின்னு சொன்னா அது சொல்லும். அந்த குழந்தை அதுக்கப்புறமேட்டுக்கு அதே மாரி பண்றது. நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னா, அதுக்கேத்த மாரி பண்றது மெஷின் லேர்னிங் அப்படிங்கிறது. டீப் லேர்னிங் அப்படின்னா, அந்த குழந்தை வளர வளர ஏன் இது இப்படி மாத்தி விளையாடினா என்னதான் நடக்கப் போகுது அப்படின்னு நம்ம யோசிப்போம் தெரியுமா? ஸோ தட் வில் பி செட் டூ பி த டீப் லேர்னிங். நெறைய பேட்டர்ன அது டெவலப் பண்ணி பேட்டர்ன அது ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு பேரு தான் டீப் லேர்னிங். அதுக்கு நியூரல் ஸ்கீமா, நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிற மாரி இருக்கு. டீப் லேர்னிங்குமே நெறைய டைப்ஸ் இருக்கு. அதையும் நாம இன்னொரு வீடியோல நம்ம பார்த்துருவோம். ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது வந்து பேசிக். இதுதான் அடித்தளம் அப்படிங்கிறது. அதிலிருந்து மாறுறது தான் மெஷின் லேர்னிங். அதிலிருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா வர்றது மெஷின் லேர்னிங். மெஷின் லேர்னிங் இஸ் எ சப்செட் ஆஃப் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். டேட்டா விஷுவலைசேஷன் அல்லது பிரெடிக்ஷன் அல்லது ஃபோர்காஸ்ட் பண்றதுக்காக. டீப் லேர்னிங் இஸ் எ சப்செட் ஆஃப் மெஷின் லேர்னிங். இட் இஸ் ஆர்ட்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.